டூரி டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? ஃபகத் ஃபாசில் நடித்த ஆவேசம் படத்தோடைய பார்ட் 2 வர வாய்ப்பு இருக்கான்னு கடலூர்லேருந்து பிரேம் கேட்டிருக்காங்க. ஃபகத் ஃபாசில் நடித்த ஆவேசம் படத்துடைய பார்ட் 2 வெளிவருக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அது வருவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய பதில். ராஜமௌலி சார் டைரக்ட் பண்ணுற வாரணாசி படத்தில் தமிழ் நடிகர்கள் யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. எஸ் ராஜமோகன் இயக்கத்தில் உருவாகின்ற வாரணாசி படத்துடைய முழு நட்சத்திர பட்டியலை இன்னும் அவங்க வெளியிடலை. இப்போதைக்கு அதில் தமிழ் நடிகர்கள் யாரும் நடிப்பதாக தெரியல. வி சேகர் அவர்களுடைய மறைவுக்கு நடிகர் தியாகு ரொம்ப முடியாத நிலையில் வந்திருந்தார். அவரோட உடல்நிலை இப்போ எப்படி இருக்குது, அவர்கிட்ட நீங்கள் பேசுனீங்களான்னு பாலன் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. சமீபத்திலே வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற ஆரோமலை படத்தை இயக்கியவர் தியாகுனுடைய மகனான சாரங் தான். அந்த படத்துடைய பிரீமியர் காட்சிக்கு என்னை அழைப்பதற்காக எங்கிட்ட தியாகு ஃபோனில் பேசினார். அதுக்கப்புறம் அந்த ப்ரீமியர் காட்சிக்கு சென்றிருந்த போதும் தியாகுவை சந்தித்து நான் பேசி கொண்டிருந்தேன். அவரை பொறுத்த வரைக்கும் முட்டியில் இருக்க கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் நடக்க முடியல, அவ்வளோதானே தவிர அதை தாண்டி வேறு எதுவும் பிரச்சனை இருப்பதாக தியாகு என்கிட்ட சொல்லலை. தலைவர் 173 படத்துக்கு மியூசிக் டைரக்டராக ஹிப்ஹாப் ஆதியை கமிட் பண்ணாததால தான் சுந்தர்சி படத்துலேருந்து விலகினார் அப்படின்னு ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. இந்த தகவல் உண்மையா அப்படின்னு பரத் வெண்ணந்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ரஜினி நடிக்க இருக்கின்ற படத்திற்கான முதல் கட்ட பேச்சுவார்த்தை கமல்ஹாசனுடைய அலுவலகத்தில் நடைபெற்ற போது அதில் சுந்தர்சியும் பங்கேற்றார். அப்போ அவருக்கு டிஃபன் கொடுக்கப்பட்டது. அந்த டிஃபன் தட்டில் பார்த்தீங்கன்னா 2 போண்டா இருந்தது. ஆனால் ரஜினிகாந்த் தட்டில் 3 போண்டா இருந்தது, கமல்ஹாசன் தட்டிலையும் 3 போண்டா இருந்தது. நமக்கு மட்டும் ஏன் 2 போண்டா கொடுத்துருக்காங்க அப்படின்ற அதிருப்தியில் தான் ரஜினிகாந்த் படத்தை இயக்குகின்ற பொறுப்பிலிருந்து சுந்தர்சி விலகி விட்டார் அப்படின்னு கூட நாளைக்கு ஒரு பத்திரிகை எழுதக்கூடும். அதை பற்றியெல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்டேன்னா எப்படி? ஏன்னா சுந்தர்சி அந்த படத்திலிருந்து விலகியிலிருந்து அதை பற்றி 1000 கதைகள் உலவுகின்றன. அந்த 1000 கதைகளிலும் உண்மை இல்லை என்பது தான் உண்மை. இந்த வருஷம் ரஜினி சாரோட பர்த்டேக்கு அவரோட எந்த படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பிறந்த நாள் என்று சுரேஷ் கிருஷ்ணாவுடைய இயக்கத்தில் உருவான அண்ணாமலை திரைப்படத்தை வெளியிடத்தான் இப்போதைக்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். காந்தா திரைப்படம் 100 கோடி வசூலை எட்டிருச்சா, அதோட வசூல் நிலவரம் என்னன்னு ஹரிஷ் பழனியிலேருந்து கேட்டிருக்காங்க. காந்தா திரைப்படத்தினுடைய வசூல் 100 கோடி எட்டவில்லை அப்படின்றது மட்டும் இல்லை, எட்ட வாய்ப்பே இல்லை அப்படின்றது தான் இப்போதைய நிலை. காந்தா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பரவலாக மிகச்சிறப்பான விமர்சனங்களை அந்த படம் பெற்றிருந்தாலும் எங்கேயுமே அந்த படத்தினுடைய வசூல் சிறப்பாக அமையலை அப்படின்றது தான் யதார்த்த நிலை. டிராகன், ஆரோமலை படங்களில் ஹர்ஷத் கானோட நடிப்பும் சரி காமெடியும் சரி நல்லாவே பேசப்பட்டது. அவரோட சினிமா எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு பிரவீன் திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. டிராகன், ஆரோமலை போன்ற படங்களில் மிகச்சிறப்பாக நடித்திருந்த ஹர்ஷத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவிலே அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆரம்பத்தில் நகைச்சுவை நடிகராக பல படங்களில் அவர் நடிக்கும், அதற்கு பின்னால் 2 கதாநாயகர்கள் ஒருவராக அவர் நடிக்கும், அதற்கு பின்னாலே தனி கதாநாயகனாகவே அவர் நடிக்கும் வாய்ப்பு இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். காதல் தேசம் வினித் இப்போ என்ன பண்ணுறாருன்னு நாமக்கல்லேருந்து அருண் கேட்டிருக்காங்க. காதல் தேசம் வினித் இப்போ தமிழில் எந்த படத்திலையும் நடிக்கல, ஆனால் மலையாளத்தில் 2 படங்களே நடித்து கொண்டிருக்கிறார். டைரக்டர் மிஷ்கின் உங்களோட நண்பரா, அவரை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமான்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இயக்குனர் மிஷ்கின் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர், மிகச்சிறந்த இயக்குனராக தான் அவரை நான் பார்க்குறேன். 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் என்கிட்ட ஒரு முறை தொலைபேசியில் அவர் பேசி கொண்டிருந்த போது அவர்கிட்ட நான் ஒரு கருத்தை சொன்னேன். மிஷ்கின், உங்களுடைய படங்கள்லாம் மிகப்பெரிய அளவிலே பாராட்டப்படுகின்றன, பேசப்படுகின்றன, ஆனால் ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றி நீங்கள் இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முக்கியமான காரணம், மிகச்சிறப்பாக நீங்கள் உங்களுடைய படங்களை படமாக்கினாலும் அதில் ஒரு இழையோடுகின்ற காதலை வைக்க தவறிடுறீங்க. காதல் அடிநாதமாக இருக்கின்ற படங்கள் தான் மிகப்பெரிய வெற்றி குவிக்கும். அதை மட்டும் உங்கள் படத்தில் வச்சிங்கன்னா ரொம்ப பிரமாதமான வெற்றியை உங்கள் படம் அடைய வாய்ப்பு இருக்குதுன்னு ஏனோ அதை மனதில் ஏற்றுக்கொண்டு மிஷ்கின் செயல்படலை. அதை மட்டும் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு இருந்தார் என்றால் இன்னும் மிகப்பெரிய வெற்றி படங்களை அவர் கொடுத்துருக்க முடியும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். குடியிருந்த கோவில் திரைப்படம் ஏதாச்சும் அவார்டு வின் பண்ணிச்சான்னு யூஎஸ்லேருந்து தீபக் கேட்டிருக்காங்க. குடியிருந்த கோவில் படத்திலே மிகச்சிறப்பாக நடித்ததுக்காக அந்த படத்தினுடைய கதாநாயகனான எம்ஜிஆருக்கு தமிழக அரசின் சார்பிலே சிறந்த நடிகருக்கான விருது வழங்கப்பட்டது. அதே மாதிரி இந்த படத்தினுடைய பாடல்களை மிகச்சிறப்பாக பாடியிருந்த TM சௌந்தரராஜனுக்கு தமிழ்நாடு அரசினுடைய சிறந்த பாடகருக்கான விருது வழங்கப்பட்டது. கலைஞர் அவர்களும் கண்ணதாசன் அவர்களும் எவ்வளவு நெருக்கமானவங்கன்னு பிரவீன் திருப்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கவிஞர் கண்ணதாசன் வனவாசம் என்ற பெயரிலே ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். அந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா அவங்க 2 பேருக்கும் இடையே எப்படிப்பட்ட நெருக்கமான நட்பு இருந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம்.
கலைஞர் மீது மிகப்பெரிய காதல் கொண்டிருந்தவர் தான் கண்ணதாசன். அப்படிப்பட்ட நண்பர்களுக்கு மத்தியிலேயே ஒரு காலகட்டத்தில் சில கருத்து வேறுபாடுகள் முளைத்தன அப்படின்றது தான் காலத்தின் கட்டாயம். எம்ஜிஆர் சிவாஜி 2 பேருமே சேர்ந்து நடித்த கூண்டிக்கிளி படம் வெற்றி படமா தோல்வி படமானு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆரும் சிவாஜியும் இணைந்து நடித்த கூண்டுக்கிளி திரைப்படம் மட்டும் வெற்றி படமாக அமைந்திருந்தால் தொடர்ந்து பல படங்களில் அவங்க ஜோடி சேர்ந்து நடித்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து அதுக்கு பின்னால் நடிக்காததுக்கு கூண்டுக்கிளி திரைப்படத்துடைய தோல்வியும் ஒரு முக்கியமான காரணம். எம்ஆர் ராதா அவர்களுக்கு முழு பெயர் இருக்கா இல்லை எம்ஆர் ராதா தான் முழு பெயரானு சங்கீதா வெண்ணந்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. மெட்ராஸ் ராஜகோபால ராதாகிருஷ்ணன் அப்படின்றது தான் எம்ஆர் ராதாவுடைய முழு பெயர். அவருடைய அந்த நீளமான பெயரை சுருக்கி எம்ஆர் ராதா என்று ஆக்கியது மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபரான டிஆர் சுந்தரம். ராஜமுக்தி திரைப்படம் வெற்றி படமா தோல்வி படமானு ராம் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. ராஜமுக்தி திரைப்படம் வெற்றி படமாக அமையலை. யதார்த்த சினிமா எடுக்க தொடங்கியிருக்க தமிழ் சினிமாவில் டூட் போன்ற படங்கள் வர்றது நியாயமா? யதார்த்தத்தில் டூட் படம் மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சங்கர் மேடவாக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. டியூட் படத்தில் இடம்பெற்றிருந்த இப்போ காட்சிகள் யதார்த்த உலகில் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால் இந்த உலகத்தில் எதுவும் நடக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கல்கி 2 படத்துக்கும் மியூசிக் சந்தோஷ் நாராயணன் தான் பண்ணுறாரா இல்லை வேற மியூசிக் டைரக்டர் பண்ணுறாங்களான்னு கணிகன் புதுக்கோட்டையிலேருந்து கேட்டிருக்காங்க. கல்கி படத்துடைய பார்ட் 2க்கும் சந்தோஷ் நாராயணன் தான் இசை. ராஜமௌலி சார் டைரக்ட் பண்ணுற வாரணாசி படத்தோட பட்ஜெட் எவ்வளோன்னு அருண் கும்பகோணத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ராஜமௌலியுடைய வாரணாசி திரைப்படத்துடைய பட்ஜெட் குறைந்தது 600-700 கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அந்த படம் எந்த அளவு பொருட்களிலே தயாராகிறது அப்படின்றத பற்றி விவரமான குறிப்புகள் இல்லை. கண்ணதாசன் அவர்கள் திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்களான்னு எழில் டி நகர்லேருந்து கேட்டிருக்காங்க. கவிஞர் கண்ணதாசன் பராசக்தி, கருப்பு பணம், சூரியகாந்தி போன்ற ஒரு சில படங்களிலே நடித்திருக்கிறார். நவீன சரஸ்வதி சபதம் படத்தில் நீங்கள் நடித்த அனுபவத்தை பற்றி சொல்ல முடியுமான்னு பார்த்திபன் பெரம்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நவீன சரஸ்வதி சபதம் படத்தில் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தை எனக்கு வழங்கியிருந்தார் அந்த படத்தினுடைய இயக்குனரான சந்துரு. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பின் போது சந்துருடைய திறமையை நேரிலே காணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர் ஒரு நல்ல இயக்குனர். அந்த படம் வெற்றியடையாதனால தான் அவருக்கு வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ கூட இன்றுள்ள தயாரிப்பாளர் யாராவது அவர் பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு சிறப்பான இயக்குனர் அவர். ரமேஷ் கண்ணா அவர்களை சமீபத்தில் படங்களில் பார்க்க முடியறது இல்லையா? அவர் கடைசியாக என்ன படம் பண்ணாருன்னு ராம் திருச்சியிலேருந்து கேட்டிருக்காங்க. சமீபத்திலே பாலா நடித்த காந்தி கண்ணாடி அப்படின்னு ஒரு படம் வந்தது. நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த படத்தில் கூட ரமேஷ் கண்ணா நடித்திருந்தார். ஓர் இரவு படத்தோட வசனம் எல்லாத்தையுமே ஒரே இரவில் அறிஞர் அண்ணா எழுதினாரு அப்படிங்கிறது உண்மையான கிஷோர் ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓர் இரவு படத்தினுடைய முழு கதை வசனத்தையும் ஒரே இரவில் அறிஞர் அண்ணா எழுதி முடித்தார் என்பது உண்மைதான். அதில் அதை விட பெரிய விஷயம் என்னென்னா அந்த வசனத்தெல்லாம் எழுதி முடித்தார்ல, அந்த காகிதங்களில் ஒரு இடத்துல கூட அடித்தல் திருத்தல் இல்லையா? அதுதான் அண்ணாவுடைய இன்னும் ஒரு சிறப்பு. அடுத்து இன்று ஒரு தகவல். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பின்னாலும் கூட தமிழ் சினிமா உலகின் மீதும் தமிழ் சினிமா கலைஞர்கள் மீதும் எந்த அளவுக்கு எம்ஜிஆர் மரியாதை வைத்திருந்தார் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். அதற்கு இன்னொரு உதாரணத்தை தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். முதலமைச்சரானதுக்கு பின்னால் அவர் கொடுத்த முதல் பேட்டி யாருக்கு தெரியுமா? பொம்மை பத்திரிகையாகத்தான். பொம்மை பத்திரிகையாக எம்ஜிஆரை பேட்டி கண்டவர் அவருடன் பல படங்களிலே கதாநாயகியாக நடித்த லதா. திரைப்படங்கள், அரசியல் இவற்றை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று எம்ஜிஆரை பார்த்து லதா கேட்டபோது, கலை உலகத்தை விட்டு என்னை யாராலும் பிரிக்க முடியாது, இந்த கலை உலகத்துக்குள்ளே 7 வயதிலே அடியெடுத்து வைத்தவன் நான் என்று லதாவுக்கு பதில் சொன்னார் எம்ஜிஆர். அது மட்டும் இல்லாமல் சினிமா உலகத்திலே இருக்கின்றவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றியும் அந்த பேட்டியிலே பல கருத்துக்களை சொல்லியிருந்தார் எம்ஜிஆர். சினிமா உலகில் ஆடம்பர வாழ்க்கை கூடாது. நம்மை நாமே உணர்ந்து கொண்டு நமது வாழ்க்கையை செம்மையாக அமைத்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாட்டுக்கும் வீட்டுக்கும் பயன்படும் விதமாக கலைவெளியிலே உள்ளவர்கள் விளங்க முடியும். என்னுடைய திரைப்படங்கள் மூலமாகத்தான் முதல்ல மக்களோடு நான் தொடர்பு கொண்டேன். இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கு பின்னால் அரசியல் மூலமாக இன்னும் நெருக்கமாக அவர்களோடு தொடர்பு கொள்ள முடியும் என்பதை நான் உணர்கிறேன் என்று அந்த பேட்டியிலே பதிவு செய்திருந்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இந்த ஒரு காலகட்டத்தில் பாடல்களே ரசிகர்களை வந்து தேட்டர் கூட்டிகிட்டு வந்தது. இன்றைக்கி அந்த சூழ்நிலை இருக்கா? கட்டாயமாக இருக்குது சார். நீங்கள் இப்போ அனிருத்தெல்லாம் பண்ணுற பாட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹிட் ஆயிடுது சார். ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, மௌன ராகம் சார், அந்த கியூட் லவ்க்கு நம்ம இந்த இப்போ பண்ணியிருந்தா எப்படி தெரியுமா பண்ணியிருப்பானுங்க? கிட்டார்லாம் சங்கு சங்கு சங்குன்னு பண்ணியிருப்பாங்க. டம்பல் 2 பேரும் ஓடுவாங்க. இப்படி தானே இருக்கும். பாடலாசிரியர்கள் பாடகர்களை பார்க்க முடியறதில்ல, பாடகர்கள் இசையமைப்பாளரையே பார்க்க முடியறதில்ல. பட் ஆனால் அதில் ஒரு வகையில் நல்லதாக இருக்குது சார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, டைம் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. நடக்குதா அப்படி? இன்னைக்கு 25 நாள் ஆகுது. சரி, அதுக்கு மேலே நான் இன்னொன்று சொல்லிடுறேன்.
என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க கொடுக்கலாமா? பின்னணி இசை சேர்ப்புக்கு உரிய கால அவகாசத்தை நம்முடைய இயக்குனர் கொடுக்கறது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? 100% சார். ஒரு 15 நாளில் பண்ணணும், 10 நாளில் பண்ணணும்லாம் வருது சார். ஃபார் எக்ஸாம்பிள் புஷ்பா, அது 3 மணி நேரம் படம். அப்போ இப்போ என்ன ஆகுனா சார், நான் அதை எடுத்துட்டேன். எனக்கு என்ன வருத்தமாக இருக்குங்க சார், ரெஃபரன்ஸ் மியூசிக் கொடுப்பாங்க இன்டர்நேஷ்னலாக மிகப்பெரிய கம்போசர், ஒரு 100-150 பேரை வச்சு ஆர்கெஸ்ட்ரா எடுத்த ஒர்க்காக இருக்கும். இதே மாதிரி ஒன்று பண்ணிடலாமா? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.